சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஜூலை மாதத்துக்கு அப்புறம், அதாவது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைய போகுது இந்த வரக்கூடிய 5 மாதம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாதகங்கள் நடக்க போகுதுன்னு கேட்குறத இந்த 5 மாதத்துக்கு உண்டான பலனை பொதுவாக இந்த வருஷமே 2 பயிற்சி ஆயிடுச்சு. ஒன்று சனி பயிற்சி, எல்லாரும் எதிர்பார்த்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ஆயிடுச்சு. நவம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சி எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பெயர்ச்சிக்கு முன்னர் இந்த 5 மாதம் எந்தெந்த ராசிகள் யோகம் அடையுதுன்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாக குரு பகவானுடைய பெயர்ச்சி கடகராசியில் ஒரு பெண் ராசியில தான் பெயர்ச்சி ஆயிருக்கு. அப்ப சித்திர மாசத்திலேயே குரு பெயர்ச்சிக்கு முன்ன ஒரு ஓரிரு மாசத்துக்கு முன்னையே கடகராசியில பெயர்ச்சிச்சனால பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு தான் 80-85% பலன் சூப்பரா இருக்க போறீங்க இந்த குரு பெயர்ச்சி. மீதி இருக்க வேண்டிய 6 ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் பாதகத்தன்மை தான் நடக்க போகுது. அதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்க பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகணும், எப்படி வழிபாடு பண்ணா பாதகமான ராசிக யோகம் அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகளை மேற்படி பார்க்கலாம். கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான். ஆனா ஆண் ராசி, கோபத்துக்கு முன் உதாரணமான ராசி. லா படிக்கலாம், காவல்துறையில உயர் பதவிகள் வகிக்கலாம், புலனாய்வு துறையில இருக்கலாம், இன்டெலிஜென்ட் ஆபீசரா இருக்கலாம், டாக்டரா வலம் வரக்கூடிய தருணங்களும் உண்டு. கலைத்துறை கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. செம்ம ஆக்டிவா இருப்பீங்க சிறு வயசுல. இந்த சிறு வயசுல உள்ள ஆக்டிவா பார்த்து அடுத்த தாய்மார்கள் இந்த குழந்தை எப்படி ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சிறு வயசுலே உங்க மேல போராமப்படும். அவ்வளவு ஒரு பிரில்லியண்டான படிப்பு, வெளியே சொல்ல முடியாது. 21 வயசுலயே நல்ல கன்சர்ன்ல வேலை. ஆனால் 21 வயசுக்குள்ள உங்க மேல போராம வரும். அடுத்தவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து வைப்பு சூனியமே வைப்பாங்க. அதோட தகப்பனுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆவாத நேரமோ நடக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. அப்பாவுக்கு கண்டங்கள் சொல்லலாம், விரயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நேரங்காலங்களும் ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்கு. 35 வயசுக்குள்ள கல்யாணம் காட்சி முடிஞ்ச கும்பராசிக்கார ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும், பெண்களாயிருந்தா நல்ல உத்தியோகத்துல வேலை பார்த்து இருந்திருந்தா கூட கணவனுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று வரும். அது பிரிவை போய் உண்டு பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு தருணத்துல உங்க மக்களை விட்டு நீங்க பிரிஞ்சு தன்னந்தனியா வாழுவீங்க. ஒருவேளை கும்பராசியில பெண் ஆண்கள் இருந்திருந்தா, மனைவி ஸ்ரீதேவி போல இருந்திருந்தா கூட மனைவி அல்லாத ஒரு பெண் மூதேவியை தேடி மனைவிக்கும் மக்களுக்கும் துரோகம் விளைவிக்கக்கூடிய தருணம் கும்பராசிக்கார ஆண்கள் ஒரு சில ஜாதகர்களுக்கு இருக்கு. இதோடைய சாபம், நோயோ விரயமோ கஷ்டமோ வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இது விதி. சனீஸ்வரன் பகவான் உங்களுக்கு கால சனியா இருக்காரு, பாத சனியா இருக்காரு. அப்ப நீங்க வச்ச கால இடத்துல வச்சது எல்லாமே நஷ்டம். 7.5 சனியில இந்த மாதிரியான மதமுற்று மதம் மாறின நட்பு ஒருங்கேற்கிறது விதி. விரயமாகும். இன்னும் மனைவியை மதிக்கலன்னா, மனைவி கிட்ட அன்பா பண்பா நடக்கலன்னா
மனைவி கிட்ட சாபங்கள் வாங்கினா இன்னும் கஷ்டப்படுவீங்க. ஒட்டுணர்ந்து வாழுங்க, சேர்ந்து வாழுங்க. இது விதியுடைய தன்மை. விலகி இருக்கிறதா இருந்தால் நீங்கள் 6 மாதம் வெளியேறுங்க, இவங்க 6 மாதம் வெளியேறுங்க. ஒரேடியாக விலகி போகிற மாதிரி இருந்தால் டைவர்ஸில் போய் விட்டுரும். அப்போ கஷ்டப்படுறது நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கை தான் கேள்விக்குறி. குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்காக கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு போங்க. உங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு போங்க. காசு பணத்தை ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், மானம் மரியாதையை பேரை சம்பாதிக்க முடியாது. சுற்று வட்டாரமே உங்களை தப்பாக தான் பேசும். குடும்பம் பிரிஞ்சிட்டாவே உங்கள் குழந்தைங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் கேள்விக்குறியாயிடும். ஒரு கல்யாணமே முடிக்கிறோம், இல்லை ஒரு பெரிய காலேஜே சேர்க்குறோம், அப்போ கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒட்டுணர்ந்து ஒற்றுமையாக வாழ பாருங்க. ஜோதிடமே ஒற்றுமையாக இருந்து வாழணும் கேட்கறது தான் சொல்லுது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உண்டு. ஆன்மீக ஞானத்தை பிடிச்சிக்குங்க, ஆன்மீக தோரணையை பிடிச்சிக்குங்க. ஆன்மீக தோரணையில் இருக்கிறவர்களுக்கும் இந்த வருஷம் ஆகாது. ரெண்டாவது, இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நவம்பர் மாதத்துக்கு மேலே 12வது வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சிக்கிறாரு, அதாவது மகர ராசியில் பெயர்ச்சிக்கிறாரு. 12வது வீடு ஆயுள், 12வது வீடு கண்டம், 12வது வீடு விரயம், நோய், சர்ஜரி, விபத்து, இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே 12ஆம் வீடு. யார் வாயிலையும் உழாதீங்க. கும்பராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நாகம் பிரதிஷ்டை ஒன்று பண்ணிக்கிங்க. வரும் முன் நாளைக்கு அந்த ஜாதகத்துக்கு பல இடையூறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. பணம் இருந்தால் பசு தானம் கொடுங்க, பணம் இல்லைன்னா நாக பிரதிஷ்டை பண்ணிக்கிங்க. சொன்னால் செஞ்சு கொடுப்பேன், முறையான ஒரு வழிமுறைகளில் வழிபாடு பண்ணி தருவேன். அதை ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். இப்படி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இது ஒரு சூட்சம வழிபாடு. தனக்கு வரக்கூடிய இடையூறு வராமல் இருக்க இது ஒரு சூட்சம வழிபாடு. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் ராசி தான். தைரியத்துக்கு குறை வராது, போல்டாக பேசுவீங்க, நெஞ்ச நிமித்து தான் பேசுவீங்க. சிறு ஆள்களிலிருந்து பெரிய பெரிய ஆள்களுடைய கான்டாக்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு வெளி தேசங்கள் போகக்கூடிய தருணங்கள்லாம் இருக்கும். இருந்திருந்தா கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர மாதிரி இருந்திருந்தா சானட்டோரியம் கோர்ட்டுக்கு பக்கத்தில் வக்ர காளியம்மன் கோவிலில் ஏதாவது காலையில் சாயந்தரம் எலுமிச்சம்பழம் மாலையோ நெய் தீப விளக்கோ சூளத்தில் எலுமிச்சம்பழம் குத்தியோ உங்கள் பிரார்த்தனையை கட்டாயமாக செஞ்சுக்குங்க, கட்டாயமாக நிறைவேறும். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.